ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ என்னுடைய கொஞ்ச நாட்களாய் தேவன் சில காரியங்களை என்னுடைய இருதயத்திலே வைத்து வருகின்றார். அது எப்படி என்று சொன்னால், 2 பேருக்குள்ள அந்த உறவானது 2 பேருக்கு உட்பட்டதாய் காணப்படுகின்றது. ஒரு கணவனாய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், தாயாய் இருக்கலாம், தகப்பனாய் இருக்கலாம், அல்லது பிள்ளையாய் இருக்கலாம், அல்லது சகோதரர்கள் சகோதரிகளாய் இருக்கலாம், அல்லது நண்பர்களாய் இருக்கலாம், அல்லது உறவு முறையாய் இருக்கலாம். ஆனால் அந்த உறவு முறை ஆனது, அந்த அன்பானது, அந்த உறவு முறையானது அன்பினாலே தான் கட்டப்படுகிறது. அந்த அன்பு, அந்த லவ் தான் எல்லாத்துக்கும் பேசிக்கா இருக்கிறது. அந்த லவ் ஆனது, அந்த அன்பானது ஸ்ட்ராங் இல்லைண்டா, அது நம்பிக்கை இல்லைண்டா, அது அந்த இடத்திலே அது பொறுமையாய் காணப்படுகிறது. நான் இந்த காரியத்தை நான் நினைத்து கொண்டு இருந்த போது என்னுடைய இருதயத்திலே ஒரு சிந்தை உண்டாயிருந்தது. எப்படி என்றால், 2 பேர் நேசிக்கிறார்கள், அதாவது லவ் பண்ணுகிறார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஒருவரொருவர் நேசிக்கிறார்கள், ஒருவரொருவர் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றா வெளியிலே போகிறார்கள், வருகிறார்கள், தங்கள் அன்பை ஷேர் பண்ணிக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய பணத்தை அவர்கள் ஷேர் பண்ணிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஒன்றாய் நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் இருவருமோ திருமணம் செய்ய விரும்புகிறதில்லை. இந்த நாட்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அநேகமான வாலிப பிள்ளைகள் சொல்லுகிறது, I don't want to get married. ஏனென்று சொன்னால் அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் தாங்கள் நேசிக்கிறோம் என்று. எப்போ இருவர் நேசிக்கிறவர்கள் திருமணம் செய்ய அவர்கள் மறுக்கிறார்களோ, அங்கே அவர்களுடைய அன்பிலே ஏதோ ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. ஒரு 2 நண்பர்கள், இருவரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இடத்துக்கு சேர்ந்து போவதற்கு 2 பேரும் சேர்ந்து போக விரும்பவில்லை என்றால் அவர்கள் நட்பிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்ப அந்த உறவிலே, அந்த அன்பிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறபடியினால் தான் அவர்களால் சேர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கிறது. தேவனோடு நாங்கள் வாழ்கின்ற வாழ்விலும் நாங்கள் தேவனோடு பயணிக்க வேண்டுமானால், நாங்கள் தேவனோடு நடக்க வேண்டுமானால், அந்த சரியான அந்த உறவு முறைக்குள்ளே, அந்த ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ளே நாங்கள் வர வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். ஒரு சம்பவம் இந்த பைபிளிலே காணப்படுகிறது. அதாவது ஒரு சகோதரன் மரித்து விட்டார். சகோதரிக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் மரித்து விட்டான், அவன் இறந்து விட்டான். அவனை அவர்கள் நேசிக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீரானால் அவன் மரித்திருக்க மாட்டான். அதாவது நீங்கள் எங்களோடு இருந்தால், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான், நீர் எங்களோடு கூட இல்லாததினால் அவன் மரித்து விட்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு தெரிகின்றது, அவரோடு கூட நாங்கள் இருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பக்கத்திலே இல்லை, ஆனால் அவர்களோடு தான் அவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அதே போலதான் சில உறவு முறைகளை நாங்கள் வரும்போது, பழகும் போது, அவர்கள் எங்களுக்கு தூர இருக்கிறார்கள் என்று நாங்கள் சில பேரை நினைப்போம். ஆனால் நாங்கள் சில பேரை வெறுப்போம். ஆனால் அவர்கள் எங்களோடு கூட இருப்பார்கள். சில பேர் எங்களோடு கூட இருப்பார்கள், நாங்கள் அவர்கள் எங்களோடு கூட இருக்கிறார்கள் என்று நினைப்போம். ஆனால் சில வேளைகளில் தெரிந்துவிடும் அவர் எங்களோடு கூட இருக்கிறதில்லை என்று சொல்லி. ஏன் நான் இவைகளை சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் போடுகிற அந்த ஃபவுண்டேஷனானது, அந்த நம்பிக்கையானது, அந்த அன்பானது, அந்த விசுவாச நம்பிக்கையானது எப்பொழுதும் பூரணம் உள்ளதாய் காணப்பட வேண்டும், நிறைவுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே 2 பேரிடத்திலும் அந்த அன்பானது, அந்த நம்பிக்கையானது அவர்களுக்குள்ளே இந்த நிறைவாய் காணப்படும் போதுதான் அங்கு வாழ்க்கை நல்லாய் காணப்படும்.
அதே போலதான் இரண்டு நண்பர்களா இருந்தா கூட அவர்களுக்கு அந்த உருவான நட்பானது நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் அவர்களுடைய மரணம் வரை அல்லது அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் முடிவு வரை அந்த நட்பானது ஸ்ட்ராங்காய் காணப்படும். அப்ப நாங்கள் போடுகிற அந்த அத்திவாரத்திலே தான் காணப்படுகிறது. அதே போலதான் ஒரு மரமானது முளைக்க வேண்டுமானால் நாங்கள் விதைகளை போடும்போது சிலது முளைக்கிறது, சிலது முளைக்காமல் விடுகிறது. ஏனென்றால் முளைக்காமல் விட்டது அந்த விதையினுடைய பிழை அல்ல, போட்ட எங்களுடைய பிழை. ஏனென்றால் அந்த விதையானது முளைக்குமா முளைக்காதா அல்லது நல்லதா கூடாதா என்று கண்டு நாங்கள் அதை போடாதது அது எங்களுடைய பிழை. அப்ப சில காரியங்களை நாங்கள் நிதானித்து நின்று அறிந்து போக வேண்டியது நிறைய அவசியமாய் காணப்படுகிறது. சிலவர்களை நாங்கள் கேட்பது உண்மையாய் இருக்கலாம், சிலவர்களை கேட்பது பொய்யாய் இருக்கலாம். ஆனால் அது பொய்யா உண்மையா என்பதை நாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படித்தான் இந்த சகோதரிகள் நினைத்து விட்டார்கள், தங்களுடைய சகோதரன் எங்களை விட்டு மரித்து விட்டான், அவன் போய்விட்டான், அவனை இனி ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி நோயா இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்த இடம் தூரமாக இருந்தது, அவருடைய பயணங்கள் நிலையானது, அவன் மரித்து விட்டான். அவர் வந்த பிறகும் அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவை காணும்போது, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவர்கள் துக்கப்படுகிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் கிறிஸ்து எங்களோடு இல்லை, ஆனால் கிறிஸ்து எங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நானே ஜீவன், நானே நித்திய ஜீவன், நான் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் பிறகு அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அவள் சொல்லுகிறாள், ஆமாண்டவரே, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவள் அறிக்கை பண்ணுகிறாள். நாங்கள் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஜீவன் உண்டாயிருக்கிறது, அங்கு மரணம் தோற்று போகிறது. நான் என் வாழ்வில் கண்ட விஷயம் நான் சொல்லுவேன். நீங்கள் வேண்டுமென்றால் இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணி நீங்கள் பாருங்க, அந்த கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் வாழ்வில் பலன் செய்யும். அதே போலதான் இவள் அவர் சொன்னதை ஏற்று அறிக்கை பண்ணுகிறாள். ஆமாண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் அறிவேன் என்று சொன்னால் என் சகோதரன் உயிரடைவான் என்று அவள் நம்புகிறாள். அதே போல அவர் அந்த மகனை உயிர்ப்பித்து அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அவர் அவனை நேசித்த, நான் வாசிப்பேன், அவர் அவனை நேசித்தது நிமித்தம் கிறிஸ்துவானவர் வந்து அந்த இடத்திலே கலங்கும் போது பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இவனை உயிர்ப்பிக்க கூடாதா என்று சொல்லி அங்கு இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள். ஏனென்றால் இரண்டு பேர் நேசிக்கும் போது அவர் ஒருவரை ஒருவர் இழந்து படுகின்ற வேதனையை நாங்கள் பார்த்தால் எங்களால் சகிக்க முடியாது. அது உலகம், அது நியதி. அப்ப அவர் அதை பார்த்து வேதனைப்பட்ட போது மற்ற ஜனங்கள் அதை பார்த்து வேதனைப்பட்டு அவர்களே சொல்லுகிறார்கள், இந்த வேதனை இந்த இடத்தில் துக்கம் இராதபடிக்கு இவனை அவர் உயிர்ப்பித்து எழுப்பினால் நலமாயிருக்கும் என்று. அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் அவனை உயிர்ப்பிக்கும்படிதான் அந்த இடத்திலே வருகிறார். எங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில் கூட சில காரியங்கள் இன்னும் உயிரடையவில்லை என்று நாங்கள் காணுவோமானால், நினைப்போமானால், நாங்கள் அந்த இடத்தை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வைப்போமானால் அந்த இடத்தில் அது உயிரடையும். என் வாழ்வில் நான் கண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. சில விஷயங்களை எனக்கு சொல்ல விருப்பமில்லை, ஏனென்றால் அது பெருமைப்படுத்துகிற மாதிரி போய்விடும், என்னை நானே அல்லது எங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி போய்விடும் என்பதற்காக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவைகளை அறிக்கை பண்ண இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அந்த இடத்திலே வைக்க இது இயேசுவால் ஆகும், இது தேவனால் ஆகும், இது கர்த்தரால் ஆகும் என்று நாங்கள் அறிக்கையிட்டு சொல்லி வைக்க அங்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அதுதான் இந்த பைபிளிலே காணப்படுகிற மிக பெரிய காரியமா இருக்கிறது. அப்ப பார்த்தால் இயேசு கிறிஸ்து லாசரஸ்
ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் லாசருவை நேசிக்கிறான், லாசரு ஆண்டவரை நேசிக்கிறார். அப்ப தேவன் நேசிக்கின்ற மனுஷனை அவர் மரித்து போய்விட விடுகிற தேவன் அல்ல. அதுதான் அவர் நானே ஜீவனாய் இருக்கிறேன், ஜீவன் என்றால் உயிர், நானே உயிராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். உயிராய் இருக்கிறவர் மரணத்தை அனுமதிப்பதில்லை. அவரை யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரிடத்திலே வருகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் அவர் ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போலதான் மரித்து விட்டான் என்னுடைய சகோதரன், ஆண்டவரே என்று சொல்லி வரும்போது அங்கு ஜீவனை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் தேவனிடத்திலே போவோமானால், ஆண்டவரே இந்த காரியத்திலே நீர் எனக்கு உயிரடைய பண்ண உம்மால் ஆகும் என்று சொன்னால், நாங்கள் தேவன் அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நான் வாசிக்கிறேன் அந்த வசனங்களை. யோவான் 11வது அதிகாரத்திலே, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், ஆண்டவரே உம்முடைய நீர் நேசிக்கிறவன் சகோதரன், எங்களுடைய சகோதரன் வியாதியாயிருக்கிறான். ஏன் அவர்கள் ஆண்டவருக்கு சொல்லி அனுப்ப வேண்டும்? ஏன் அவர்கள் தேவனிடத்தில் சொல்லி அனுப்ப வேண்டிய காரியம் என்ன? கிறிஸ்துவனிடத்தில் அவர்கள் சொல்லி அனுப்ப வேண்டிய காரியம் என்ன? நோயாய் இருக்கிறான் என்று அறிவிக்கிறதற்காக அல்ல. அவர்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எங்களோட கூட இருந்தீர்களானால் அவர் மரித்திருக்க மாட்டார். சோ அதனால் நீர் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்தால் என் சகோதரன் உயிர்ப்பிக்கப்படுவான், அதாவது நோயிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று. இந்த நோயானது மரணத்துக்கு ஏதுவான நோயாய் காணப்படுகிறது. அதனாலே தான் அவர்கள் ஸ்பெஷலாய் கிறிஸ்துவனிடத்திலே அங்கு அறிவிக்கிறார்கள். ஏனென்றால் மரணமானது அவனிடத்திலே பேலன்ஸ் செய்யாதபடிக்கு நீர் வருவீரானால் மரணத்திலிருந்து அவன் காக்கப்படுவான் என்று சொல்லி அங்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தாமதமாய் வருகிறார். வந்த பிறகு அதற்கு முதல் அவர் கேள்விப்பட்டவுடனே சொல்லுகிறார் அவருடைய சீசர்களுக்கு. இதை கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பொழுது அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயும் தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார் என்றார். மனுஷனுடைய பார்வைக்கு இந்த நோய் மரணத்துக்கு ஏதுவானதாய் காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பார்வைக்கோ இது தேவனுடைய நாமமும் குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமமும் மகிமைப்படுவதற்காக ஏதுவாய் காணப்படுகிறது. இதில் என்ன இருக்கின்றா, நாங்கள் ஒன்றை பார்த்து பயந்தால் அது அப்படித்தான் ஆகும். ஒரு எதிரியை பார்த்து பயந்தால் எதிரி எங்களை ஆளுகை செய்வான். ஆனால் அந்த எதிரியை நாங்கள் எதிர்த்து நிற்போமானால் அவன் ஒரு ஸ்டெப்ஸ் நின்று யோசிப்பான், அல்லது கொஞ்சம் எங்களை தாக்க தாமதமாவான். எங்களுடைய எல்லாரும் நாங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு உதாரணம், சும்மா கல் எடுத்தோம்னா நாய் பறந்துடும், ஆனால் நாங்கள் ஓடினோம்னா அது நாங்கள் ஓடும் மட்டும் கிடைக்கும், நின்றோம்னா நிற்கும். அதே போலதான் இந்த மரணத்தை கூட நிறுத்த அதிகாரம் உண்டு. அதை யாரும் நம்புறல்ல. ஒரு நோயினால உண்டாகிற மரணத்தை தவிர்க்க ஒரு மனுஷனால் முடியுங்க, தேவனால் முடியும். அதனாலே தான் எத்தனை கேன்சர் வியாதிக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலே போய் ஜெபம் பண்ணுகிறார்கள். எத்தனை பேர் மரித்திடுவார்கள் என்று சொல்லி ஆலயத்திலே வந்து இருக்கிறார்கள். இந்த கத்தோலிக் மதத்தவர்கள் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துட்டு என்று சொன்னால் அவர் வந்து இருந்து மெழுகுதிரியை கொளுத்தி வச்சிட்டு இருப்பார்கள். அந்த மெழுகுதிரியை கொளுத்துவதின் நோக்கம் என்னென்று சொன்னால், அந்த ஒளி எனக்கு கிறிஸ்துவை ஒளி, அந்த ஒளி எனக்குள்ளே வரும்போது இந்த மரணமாகிய இருள் என்னை விட்டு விலகும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே தான் அவர்கள் மெழுகுதிரியை கொளுத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரியாது, அவர்கள் வந்து சடங்காச்சாரமாய் மெழுகுதிரியை கொளுத்திட்டு போகிறார்கள் என்றதல்ல. அந்த மெழுகுதிரியானது ஒளியை குறிக்கிறது, ஒளியானது கிறிஸ்துவை குறிக்கிறது, அந்த கிறிஸ்துவானவர் ஜீவனை குறிக்கிறது. அந்த ஜீவனானது புறப்பிக்கும் போது மரணத்தை ஜெயிக்கிறது. அதற்கு அடையாளம் தான் அந்த மெழுகுதிரியை அவர்கள் சர்ச்சிலே கொண்டு வந்து கொளுத்துவது. ஆனால் இதை யாரும் சொல்லுவதில்லை. அதே போலதான்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே வந்து சொல்லுகிறார், இந்த வியாதியானது மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய நாம மகிமைக்கும் கிறிஸ்துவின் மகிமைக்கும் ஏதுவாய் காணப்படுகிறது என்று சொல்லி பிறகு அப்படியே வருகிறார்கள். வரும்போது நாங்கள் பார்ப்போமானால் தேவன் அவர்களை சுகப்படுத்துகிறார். அவர் இடையில சந்திக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இவன் நீர் இங்கே இருந்தீரானால், அதற்கு 32வது வசனம் சொல்லுகிறது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால், அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறதற்கான ஒரு அர்த்தம், இப்ப நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். What will happen? நீங்க எங்களோடு இருந்திருந்தால், அதாவது நீர் இங்கே இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான். பட் நீங்க இப்ப எங்களோட இருக்கிறீங்க. அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய நினைவெல்லாம், அவங்களுடைய இருதயத்தின் ஏக்கமெல்லாம், தங்களுடைய சகோதரன் மீண்டும் கிடைக்க மாட்டானா, அவன் மீண்டும் உயிரடைய மாட்டானா, அதுதான் அவங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கமும் சிந்தையையும் காண்கின்ற தேவன் இருக்கிறார். அந்த நோக்கத்தையும் சிந்தையையும் அவர் அறிகின்றவராக இருக்கிறார். அவர் அதை எங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போலதான் இந்த 2 சகோதரிகளும் வந்து தேவனிடத்திலே சொல்லுகிறார்கள். அவர் கேட்கிறார், உன் சகோதரன் உயிர் தெழுவான், நீ அதை நம்புகிறாயா என்று கேட்டதற்குத்தான் அவள் சொல்லுகிறாள், ஆம் ஆண்டவரே. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், நீர் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி, என்னுடைய வாழ்விலும் நான் தேவனை விசுவாசித்தேன். ஒரு நாள் அது ஒரு இன்சிடென்ட், அது கிறிஸ்துவை வெறுத்தவன் நான். ஸ்ரீலங்காவில் பெந்தெகொஸ்தே சபைக்கு கல்லறிஞ்சவன் நான். பெந்தெகொஸ்தே சபைகள் என்னை கேட்டபோது நான் சொன்னது, கிறிஸ்துவை அறிவதற்கு நான் மதம் மாற மாட்டேன். உங்களுடைய பைபிளை வாசிக்கிறதற்கு மதம் மாற வேண்டும் என்றால் நான் உங்களிடத்திலே வர மாட்டேன் என்று அப்படி நான் எதிர்த்து நின்றவன் நான். ஏனென்றால் நான் வாழ்ந்தது இன்னொரு மதத்திலே. ஆனால் இது ஒரு ஆக்சிடென்ட். நான் தேவனிடத்திலே போய் கேட்டது, கடவுள் பூமியில இல்லை. நான் நாஸ்திகனா 7 வருஷம் 8 வருஷம் நான் வாழ்ந்தவன். கடவுளே பூமியில இல்லை என்று சொல்லி நான் நாஸ்திகனாய் நான் வாழ்ந்தவன். அப்பொழுதுதான் நான் போய் கேட்டேன், நீர் கடவுளானால், இந்த பூமியில கடவுளில் எல்லாம் கல்லும் மண்ணும் தான், நீர் கடவுளானால், கடவுளுக்கு ஒரு பிரசன்னம் இருக்குமானால் அதை நீர் எனக்கு தாரன், அப்பொழுது நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் இப்படியாய்த்தான் நேரன் என்று நான் தேவனுக்கு நான் சொன்னவன். அப்போ அந்த வார்த்தை தான் என்னை ரட்சித்தது. நீர் தேவனானால், நீர் கிறிஸ்துவானால், நீர் கடவுளானால் எனக்கு உம்முடைய பிரசன்னத்தை தாரும், உம்மை எனக்கு வெளிப்படுத்தும், அப்பொழுது நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி, அதே போலதான் இவளும் நீர் கிறிஸ்து என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கிறிஸ்து என்றால் அர்த்தம் ரட்சகர், மீட்பர், உயிர்ப்பிக்கிறவர் என்று அர்த்தம். அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கின்ற அந்த வார்த்தையின் அர்த்தம், அந்த ஜீவனை அவள் கண்டு கொண்டாள். அப்ப அந்த ஜீவனானது வெளிப்பட அவர் ஆயத்தமாகிறார். கிறிஸ்து அவர் ஜீவன், அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் வெளிப்பட அவர் எப்பொழுதும் ரெடியாக இருக்கிறார். தன்னுடைய ஜீவனை எப்பொழுதும் வெளிப்படுத்த அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஓகே, மற்றவர்கள் பார்க்கிறார்கள், இவனை உயிர்ப்பிக்க மாட்டாரா, சகோதரிகள் நம்புகிறார்கள். அப்பொழுது அவர் அவனை உயிர்ப்பித்துக் கொடுக்கிறார். அதற்கு முதல் ஒரு சம்பவம் நடக்கிறது, வெரி இம்பார்ட்டன்டான காரியம். அதே ஜோன் 11 இருந்து 21 இருந்து 27 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோ இல்லை என்று சொல்லி அறிவித்தவர்கள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது ஓடி வருகிறார்கள்.
ஓடி வந்து மீண்டும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் மறித்து விட்டான், நீ இருந்தீரானால் அவன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி சொன்னபோது இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாய் அவர்களுக்கு அந்த இடத்திலே வருகின்றார். அதற்கு முதல் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடக்கிறதோ அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து இருந்து வேறொரு இடத்திற்கு போகிறார். ஏனென்றால் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை அடித்து கொலை செய்யும்படி அந்த யூத ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்து திரும்பி அவரை உயிர்ப்பிக்கும்படி வர விரும்பும் போது அவருடைய சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்மை கொலை செய்யும்படி அவர்கள் வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், நீர் அங்கே போக வெளிக்கிடுகிறீர் என்று. இதுதான் அவரை அடித்து கொலை செய்ய அங்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே இடத்திலே தான் கிறிஸ்துவுக்கு நேசிக்கிறவர்களும் இருக்கிறார். கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களும் கிறிஸ்துவை கொலை செய்ய தேடுகிறவர்களும் கிறிஸ்து வந்தால் நான் சுகமாவேன், விடுதலையாவேன் என்று நினைக்கிற இருவரும் ஒரே இடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோ தன் மரணத்தை அவர் பொருட்படுத்தாமல் அவனுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வாரார். ஏனென்றால் கிறிஸ்துவை மரண மாளிகை செய்ய முடியாது, அதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே வருகின்றார். அந்த இடத்திலே வரும்போது நீ உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்பதை நம்புகிறாயா என்ற போது அவர்கள் அதற்கு ஆம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 25வது வசனத்திலே, அவர்களுக்கு இன்னும் விசுவாசம், இன்னும் நம்பிக்கை உண்டாகும்படி அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் என் வாழ்வில் இருக்கின்றார் என்கின்றதை ஒருவன் ஏற்றுக்கொள்ளுவதுதான் ரட்சிப்பு. அவன் அந்த ஜீவனையும் அந்த விசுவாசத்தை அவன் பிடித்துக் கொள்ளும் போது அவனுக்கு அவனுடைய வாழ்வில் உயிர்த்தெழுதல் வருகிறது. அந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறது. அது எப்படி என்றால், அந்த ஜீவன், உயிர்த்தெழுதலுக்குரிய ஜீவன் அது இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. அந்த இயேசு என்னும் நாமத்திலே தான் இருக்கின்றது. அப்ப அவர்களின் நம்பிக்கையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சொல்லுகிறார். சொல்லும் போது அவர் இங்கே வருகிறார். அவர் 40வது வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நானும் விசுவாசித்தேன், ஆனால் நான் தேவனுடைய மகிமையை காண்பேன். நீங்களும் தேவனுடைய மகிமையை விசுவாசிப்பீர்களானால் கட்டாயம் காண்பீர்கள். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நம்பினால் போதும். வேறு என்றும் நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் நாங்கள் நம்புகிறது, நேசிக்கிறது எவ்வளவு பெரிதான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவோடு ஒப்பிடும் போது அவதெல்லாம் நத்திங். எங்களுடைய பார்வைக்கு சில வழியில் கிறிஸ்து சீப்பாய் தெரியலாம், மற்றவைகள் பெருசா தெரியலாம். ஆனால் கிறிஸ்துவை கண்டுவிட்டால் தான் தெரியும், கிறிஸ்துவோடு ஒப்பிடும்போது மற்றவைகள் எல்லாம் நத்திங் என்று சொல்லி. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு அதாவது இறப்பு எப்பொழுது வரும் என்று அவனுக்கு தெரியாது. நம்பிக்கையிலே தான் வாழுகின்றான். ஆனால் அந்த நம்பிக்கையை தேவனிடத்திலே வைக்கும் போது அவன் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கின்றான். அப்ப 43வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்து பார்த்து கூப்பிடுகின்றார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி. லாசருவே வெளியே வா என்று சொல்லி சொன்னபோது அவன் வெளியே வருகிறான். அவன் வெளியே வருகிறான் என்றால் அங்கு மரித்தவன் வெளியே வருகின்றான். இவைகளுக்கு சொன்ன பின்பு லாசரு வா என்று கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இது கதை அல்ல, இது ஒரு புனையப்பட்ட கதை அல்ல, அல்லது நல்லதற்கு ஏதுவாக சொல்லப்படுகிறதான ஒரு கட்டுக்கதையோ ஒரு காரியமோ இல்லை. இது
உண்மையாய் நடந்த சம்பவம். அப்ப யோசித்து பார்ப்போமானால், ஒரு செத்து போனவனை கல்லறையில வைத்து 4 நாள் ஆயிற்று. 4 நாள் ஆன பின்பு அவனை நாங்கள் வெளியிலே வா என்று சொல்லும் போது அவன் எழும்பி வந்தால் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்தபடி பிசாசு வந்திருக்கு தான் நாங்கள் எல்லாரும் எழுப்பி ஓடுவோம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் பழகினவர்கள். எங்களுக்கு சொல்லுவாங்க, சுடலையால போகாத தம்பி என்று. எனக்கு சிறுவயதில இருந்து பயம் இல்லை. ஒரு கால் நான் ஒரு இடத்திலே கத்தியை வைத்தவர்கள் போய் எடுத்துட்டு வா என்று நான் போய் எடுத்துட்டு வந்தவன், மச்சான் இங்கே இருக்கிறார் உண்மையாய். ஆனால் எனக்கு சிறுவயதில இருந்து பயம், பிசாசுக்கு பயம் இல்லை. ஆனால் எங்களுடைய அம்மா அப்பாக்கள் சொல்லுவாங்க, டேய் நீ செமெட்ரியால போகாத, சுடலையால போகாத. குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு எங்களுடைய நாட்டில் இருக்கிறவர்கள் சுடலையால போறதே இல்லை. ஏனென்றால் பேய் வந்து அடித்து விடும் என்று சொல்லி செமெட்ரி பக்கம் போறதில்லை, பேய் வந்து அடித்திடும் என்று. ஆனால் எனக்கு பேயை குறித்ததான நம்பிக்கை அப்பொழுது இல்லை. என்றால் என்னுடைய அப்பா என்னை அப்படி வளர்த்தார். நான் வேறு காரியங்களை சொல்ல வரவில்லை. என்னுடைய தகப்பன் என்னை அப்படி வளர்த்தார், பயம் இல்லாமல் என்னை வளர்த்தார். 2 வயதிலே என்னை ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போய் சாமான் வேண்டிக்கிட்டு வர சொல்லி இரவு 9 மணிக்கு பிறகு என்னை அனுப்பினவர். அப்படி நான் இருந்தபடியினாலே ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்களை பொறுத்தவரையிலே சுடலையில இருந்தோ அல்லது ஒரு செமெட்ரியில இருந்தோ அல்லது ஒரு கல்லறையில இருந்தோ ஒரு ஆள் வரும்போது நாங்கள் பயப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் இங்கே ஒரு நாள் மரித்தவன் உயிரோடே வந்தான். மரித்தவன் உயிரோடே வந்தபோது ஆண்டவர் அவனை அவர்களிடத்திலே கொடுக்கின்றார். மரணம் அவனை ஹோல்டு பண்ண முடியல. மரித்திருந்த அவனை மரணம் தொடர்ந்து அவனை பற்றி பிடிக்க முடியல. மரித்தவன் உயிர்த்து எழுந்து வந்தான். நாங்கள் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலர் சொல்லுவார்கள், ஹாஸ்பிட்டல்ல செத்து போனவன் திடீரென்று உயிர்த்தெழுந்து வந்துட்டான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அது அடக்கம் பண்ணினான், அது வேறு பை மிஸ்டேக்ல சில காரியங்கள் உண்டாயிருக்கிறது. ஆனால் இவ்வளவு என்றால் செத்து போய்விட்டான் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டார்கள். ஆனால் அவன் உயிரோடு வருகிறான். இதைவிட வேறு காரியங்களும் உண்டு. ஆண்டவர் இன்னொரு சிறுமியை, மரித்திருந்த சிறுமியை அவர் உயிர்ப்பிக்கின்றார். நிறைய காரியங்கள் நாங்கள் வாசிக்கலாம். நம்புவோமானால் நம்ப முடியாது, என்னால் நம்ப முடியாது, பட் நம்பித்தான் ஆக வேண்டும். அதுதான் சொல்லுகிறது விசுவாசம், அதாவது நம்பிக்கை. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எபிரேய 11 நாங்கள் வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது தேவனிடத்திலே வைக்கிற நம்பிக்கையானது முடியாதுதான், ஆனால் முடியும் என்கின்றது எங்களுடைய இருதயத்திலே காணப்பட தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் லூக்காவில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அவரை சிலுவை மரணம் அவரை கோல் பண்ண முடியல. அவருடைய உயிர்த்தெழுதலை தடுத்து நிறுத்த முடியல. அப்போஸ்தலர் எழுதும்போது எழுதுகிறார்கள், மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியல. இயேசு கிறிஸ்துவை எப்படி மரணம் தடுத்து நிறுத்த முடியலையோ, மரணம் இயேசு கிறிஸ்துவை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியலையோ, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் மரணம் இருக்காது. மரணம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. மரணமானது பேலன்ஸ் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனாய் இருக்கிறதுனாலே தான் நாங்கள் ஜீவனாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான காரியம் ஒன்றே ஒன்றுதான்.
நீங்கள் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், ஒருவன் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வர கடவன். ஒருவன் ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாங்கள் சில இடங்களுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்திலே தான் அதற்குரிய காரியம் இருக்கிறது. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னா நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு தான் போகணும். வேறு எங்கேயும் போய் நின்று பாஸ்போர்ட் அப்ளை பண்ணினா பாஸ்போர்ட் கிடைக்காது. அங்கே போய் நின்று பாஸ்போர்ட் ஃபார்ம் இருக்குது, பாஸ்போர்ட் ஃபில் பண்ணுற ஃபார்ம் அல்லது பாஸ்போர்ட் அப்ளிகேஷனுக்கு வந்துருக்கிறதா அவன் பேசிட்டாங்க வைப்பான் வேறு இடத்துக்கு போன்னு சொல்லி. அப்போ என்னென்னால் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இங்கே நீ வந்துதான் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று உலகம் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறது. நீ மருந்தெடுக்க வேண்டும் என்றால் ஜிபிட்ட தான் வர வேண்டும். நாங்கள் இன்ஜினியர்கிட்ட போய்விட முடியாது. வீடு கட்டணும் என்றால் நாங்கள் அதற்குரிய காரியத்திலே தான் போக வேண்டும். வீடு கட்டணும் என்றால் நாங்கள் நிலத்தை தோண்டி ஃபவுண்டேஷன் போட்டுத்தான் ஆகணும். அது ஸ்ட்ராங்காய் போடுறதுக்கு கல்லும் மண்ணும் தான் தேவை. நாங்கள் மற்ற காரியங்களை வைத்து விட முடியாது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வா. யாரும் சொல்லலைங்க, யாரும் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் நான் சொல்ல முடியாது என்னை ஜீவனை பின்பற்ற வேண்டுமானால் என்னை பின்பற்றி வா. என்னால் முடியாது. ஏனென்றால் அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படல, அந்த அதிகாரம் எனக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டபடினாலும் அவரே அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவராக இருந்தாலும் அவர் கடவுளாக இருந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வா. ஜீவன் என்றால் லைஃப், உயிர். அந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசித்தால் மரணம் இல்லை, பாவம் இல்லை, நோய், அதாவது மரணத்துக்கு எதுவானவர்கள் எதுவும் பேலன்ஸ் செய்ய முடியாது. சில காரியங்கள் நம்ம சொல்வோம். காய்ச்சல், எங்களோட ஊர்ல எல்லாம் காய்ச்சல் தடிப்பன் எல்லாம் வந்தால் மருந்து கொடுக்க மாட்டார்கள். நான் பார்த்த அளவிலே சின்ன வயசுல எல்லாம் காய்ச்சல் ஒரு அதிகமாய் வந்தால் தான் கொடுப்பார்கள். தடிப்பல் இருமல் எல்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்தா மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்க நாங்க பார்க்கிறோம், ஒரு தடிமை இருமல் வந்துச்சா, ஒரு சொட்டு டெம்பரேச்சர் வந்துச்சா உடனே நாங்கள் மருந்தை கொடுக்கிறோம். ஏன்? இலங்கை தேசத்துல அப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆனா இலங்கைக்கு போய் பாருங்க, அங்க தடிமை இருமலோடு தெரிகிறவர்களுக்கு இப்ப இந்த கொரோனா வந்ததன் பிறகு பயத்திலே நாங்கள் போகிறோம். ஆனால் எங்களுடைய பெரிய மாப்பா அவங்களை அம்மாக்களை கேட்டு பார்த்தால் தடிமை இருமலா அவங்க மருந்தை கொடுத்ததில்லை. ஏனென்று சொன்னால் அது இம்யூனிட்டி என்று சொல்லுவாங்க. வளர வளர அதுகள் வந்தால் தான் பிள்ளைகளுக்கு வரணும்னு சொல்லி சில எங்களுக்கு வருகிற நோய்கள் தேவன் அனுமதித்திருக்கிறார். அது ஏனென்றால் அது எங்கள் சரீரத்தை பலப்படுத்துவதற்கும் வளர வளர மற்ற நோய்கள் எங்கள் சரீரத்திலே வராதபடிக்கும் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். ஆனால் அவைகள் நோய் அல்ல. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான நோய்கள் எங்களிடத்திலே வருவதை தேவன் அனுமதிக்கிறது இல்லை. தேவன் அவருக்கு தெரியும் நன்மை எது தீமை எது. என் தேவன் எனக்கு தெரியும், என் தேவனுக்கு தெரியும் எனக்கு நன்மை எது தீமை எது. எனக்கு மகன் இருக்கிறார். ஸ்தேவானுக்கு எது நல்லது எது தீயது கொடுக்கக்கூடாது, அவன் சரீரத்துக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரிந்து நான் கொடுக்கிறேன், என்னுடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு. அப்ப ஒரு மனுஷனான நானே எப்படி செய்வேனால், சர்வதையும் அறிந்த சகலவற்றையும் உண்டு பண்ணின தேவன் எங்களுக்கு தீமையை அனுமதிப்பதில்லை. நாங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம், பிசாசானவன் அதாவது எதிரியானவன் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொல்லி. அப்ப அவர் சொல்லுகிறார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், என் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், ஜனத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், எனக்கு பின்னாலே வருகிறவர்களுக்கு நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், என்னை நேசிக்கிறவர்களுக்கு நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். ஜீவனை கொடுக்க அவர் வந்தபடியினால் தான் அவர் சொல்லுகிறார், ஒருவன் ஜீவனிலே பிரவேசிக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. அவர் ஜீவனாய் இருக்கிறபடியினால்
அவர் அந்த ஜீவனை எங்களுக்கு கொடுக்கின்றார். நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி அவரிடத்திலே போக வேண்டியதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவிடத்துல காசு, பணம், ஐஸ்வர்யம், ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கு இயேசு கிறிஸ்துவிடத்துல வரத்ததில்லை. இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து விட்டால் இவைகளெல்லாம் வரும். ஆனால் நாமளோ அதை வெறுப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய அன்புக்குள்ளும் தேவனுடைய மகிமைக்குள்ளும் அந்த காரியங்களுக்குள்ளே போகும்போது இந்த உலகத்தின் மகிமை, பெருமை, ஆடம்பரம், ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நாங்கள் விரும்பாத காரியமாய் போய்விடும். நாங்கள் ஒன்றை நேசித்து விட்டால், சில வேளையில ஒன்றை நேசித்து விட்டால் அதற்கு ஈக்குவலா இன்னொன்றை நாங்கள் நேசிக்க மாட்டோம். அதுதான் நாங்கள் அந்த தேவனை நேசித்து அந்த அன்புக்குள்ளே அவருக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டால் அந்த இவைகளை நேசிப்பதனால் அவைகளை வெறுத்து ஒதுக்குவதல்ல, அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பிரியம் நாட்டம் வராது. அதுதான் ஜீவன் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வருவதென்றது. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஜீவனிலே பிரவேசிக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வா. அவரை பின்பற்றுவது என்பது ஒன்றும் கடினம் அல்ல. இயேசுவே, நீரே எனக்கு தேவனாயிருக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவதும், அவருடைய வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை நான் எடுத்து எனக்குள்ளே வைத்துக் கொள்ளுவதும், இந்த வார்த்தையை எடுத்து இருதயத்திலே பத்திரப்படுத்திக்கொள், அப்பொழுது நீ காக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து உன்னுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ளு, அப்பொழுது நீ நீதிமானாய் காணப்படுவாய், அப்படி நீ காணப்படுவாய். அப்ப இந்த வார்த்தைகளை எடுத்து எங்களுடைய இருதயத்திலே வைத்து நாங்கள் அவைகளை காத்து கொள்ளும் போது அந்த வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது, வல்லமையாய் அதிகாரமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை இங்கு ஜீவனாய் பலன் செய்யும் போது மற்ற காரியங்கள் எல்லாம் விலகி ஓடுகிறது. எப்படி சரீரத்துக்கு பசி வரும்போது உண்ணும் போது பசி விலகி போய்கிறதோ, பலன் பெறுகிறதோ, அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாய் வரும்போது இந்த வார்த்தைகளை நம்பி நாங்கள் இருதயத்திலே பத்திரப்படுத்தி அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும்போது எங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கின்றது. அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் நான் சொல்ல எனக்கு நேரம் போதாது. நான் அதோடு கூட இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். எனக்கு யோவான் அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். நான் அதிக இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், யோவான் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவர் ஒளியை குறித்து தான் பேசுவார், பாசிட்டிவா தான் பேசுவார். நெகட்டிவ், நோ நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் எல்லாம். ஒளியாக இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். உனக்குள்ளே ஒளி வந்து விட்டது, அதனாலே இருள் விலகி விட்டது. உனக்குள்ளே ஜீவன் வந்து விட்டது, அதனாலே மரணம் போய்விட்டது. உனக்குள்ளே கிறிஸ்து வந்து விட்டார், அதனாலே பாவம் போய்விட்டது, பாவம் மறைத்து விட்டது, ஜீவன் பெறன் செய்கிறது. ஒளி வந்து விட்டது, இருள் விலகி விட்டது, மரணம் போய்விட்டது என்று அவர் சொல்லுவார். அதிகமாக ஒளியை குறித்து தான் பேசுவார். அதனால எனக்கு இந்த ஹோல் பைபிளிலே எல்லாம் பிடிக்கும். ஆனால் யோவான் அதிகமாய் பிடிக்கும் அவருடைய வார்த்தைகள். அந்த யோவான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறார், அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே காணப்படுகின்றது என்று சொல்லி. எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்க, 11வது வசனம், 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நித்திய ஜீவன் என்றால், நான் இந்த ஹீப்ரூ லாங்குவேஜ் தான் இதனுடைய முதல் மொழி.
அதற்கு பிறகு ஆங்கிலம், அதிலிருந்து தமிழ். அப்போ 3வது ஜெனரேஷன் இது. நான் இதை குறித்து அதிக தடவை என்னுடைய இருதயத்திலே நித்திய ஜீவனை குறித்து நான் தியானித்திருக்கிறேன். ஆனால் இதை ஆயத்தப்படுத்தும் போது நான் நித்திய ஜீவன் என்றால், எட்டர்னல் லைஃப் என்றால் என்ன என்ற அந்த ஒரிஜினல் மூல மொழியாகிய ஹீப்ருவிலே நான் செக் பண்ணினேன். அதற்கு நித்திய ஜீவன் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் சொல்லப்படுகிறது தேவனுடனான உறவு, கடவுளுடனான உறவு தான் நித்திய ஜீவன். அப்ப கடவுளுக்குள்ளே தான் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. எங்களை எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் கடவுளை நம்புகிறோம், கடவுளுங்களை படைத்தார் என்று சொல்லுகிறோம், கடவுள் தான் எல்லாம் என்று சொல்லுகிறோம், கடவுளுக்கு மேலானது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம். அந்த கடவுள் ஓடு இருக்கிறதான ஒரு உறவு, அதாவது லைஃப், உயிருள்ள உறவு, அதைத்தான் இங்கே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது சரியான இன்டர்பிரிட்டேஷன் கூட இல்லை. அந்த லாங்குவேஜிலே அங்கு வந்த அந்த சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், தேவனோடு கூட இருக்கிற அந்த உயிருள்ள உறவு, லைஃப் உள்ள உறவு, தேவனோடு கூட இருக்கிற உறவு. அப்ப தேவனோடு கூட இருக்கிற உறவை, அந்த நித்திய ஜீவனை அவர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய உறவுக்குள்ளே நாங்கள் போக வேண்டுமானால், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே போக வேண்டியதா இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் இம்பார்ட்டன்ட். அந்த ஜீவன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவனோடு இணைந்து மன்னிக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் இணையும்படி, அதாவது தேவனோடு கூட உறவிலே இணையும்படி, தேவனோடு கூட தொடர்பை பெற்றுக்கொள்ளுவதற்கான ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவதற்கு கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டியதான அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஜீவனோடாகத்தான் நாங்கள் தேவனிடத்திலே சேர முடியும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் போக முடியும். அந்த நித்திய ஜீவனை தேவன் எங்களுக்கு பெர்மனன்ட்டாய் தந்திருக்கிறார். நித்திய ஜீவன் என்று சொன்னால் நாங்கள் இன்னொரு இடத்தை தேடி பெற, சிலர் நான் நித்திய ஜீவனுக்காக காத்திருக்கிறேன், நித்திய ஜீவன் எனக்கு வருகையில். நோ, நித்திய ஜீவன் என்பது தேவன் எங்களுக்குள்ளே வைத்திருப்பது. அதை நாங்கள் கண்டுபிடித்து தேவனோடு கூட வாழுகிறதான உறவுக்குள்ளே போவதுதான் நித்திய ஜீவன். அப்படி நாங்கள் தேவனுடைய உறவுக்குள்ளே போவோமானால், நித்திய ஜீவன் உண்டாயிருக்குமானால் அங்கு மரணமில்லை. அதனால் என்ன சொல்லுகிறது, அவர் ஜீவ நீரூற்று, அவர் தாகம் தீர தண்ணி. ஒரு மனுஷனுக்கு தண்ணி தேவை, தாகம் தீரும்படி அவன் தண்ணீரை குடித்த போது எப்படி அவனுக்கு தாகம் தீருகிறதோ, அதே போல தேவனான உறவிலே நாங்கள் போகும்போது பாவம், மரணம், எல்லா காரியமும் விலகி ஓடிவிடும். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக அவைகள் நிற்க முடியாது. தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். இன்றைய நாளிலே இதைத்தான் நான் இந்த இடத்தில் சொல்ல வந்தேன். மரணம் பலன் செய்வதில்லை. கிறிஸ்து பலனாய் இருந்தால், பலனாய் இருப்பதால், எப்படி நாங்கள் பசித்தால், மேசையிலே உணவு இருந்தால், பசியை குறித்த ஒரு உடுப்பு வேண்ட போறோம், அந்த உடுப்பை ஆசைப்பட்டுட்டோம், அது வேண்டத்தக்கதான பணம் எங்கிட்ட இருக்குமா இருந்தால் ஓரை, நான் விரும்பினது என்னிடத்திலே வந்து விட்டால் நோ ஓரை. இப்படி உலக காரியங்கள், நாங்கள் நிறைய காரியங்கள் நாங்கள் விரும்பினதை அடைந்து விட்டால், அல்லது விரும்பினவரை மணந்து விட்டால், அப்படி நாங்கள் நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டால், நான் விரும்பின பெண்ணை, நேசித்த பெண்ணை மணந்து, அப்படி நிறைய காரியங்கள் அவைகளெல்லாம் கிடைத்து விட்டால் நாங்கள் அதை குறித்து கவலைப்பட மாட்டோம். அதே போலதான் இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஜீவனாய் வந்து விட்டால், பிதாவுடனுடைய உறவுக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோமானால், எங்களுக்குள்ளே ஜீவன் வந்து விட்டது என்று நாங்கள் நினைத்து அந்த ஜீவனை நாங்கள் கண்டுகொள்ளுவோமானால், இந்த மரணத்தை குறித்து, பாவத்தை குறித்து, மற்ற எந்த காரியத்தை குறித்தும் பயம் ஓடி போய்கிறது. அதனாலே தான் நான் சொல்லுகிறதானது, நீங்கள் கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுங்க, அந்த ஜீவனை பிடித்து கொள்ளுங்க.
அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போங்க. அதனாலே தான் நான் கிறிஸ்துவை நான் அதிகமாய் ஜனங்களுக்கு சொல்லுகிறது. நேற்று நான் ஃபோசல் ரோட்டுக்கு போயிருந்தேன். அங்கு ஒரு முஸ்லீம் சகோதரனை சந்தித்தேன். அவரோடு கதைக்கும் போது அவர் சில காரியங்களை இடத்தில் கேட்டார். அப்போ நான் அவருக்கு சொன்ன காரியம் ஒன்று தான், பிரதர், நீங்கள் மதஸ்தவனாக இருந்தால் கடவுளை அறிய முடியாது. இயேசு கிறிஸ்து நாட் கிறிஸ்டியன். இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து எத்தனை வருஷத்துக்கு பிறகு கிறிஸ்டியானிட்டி என்ற சொல் வந்தது? அந்த கிறிஸ்டியானிட்டி என்ற சொல்லி ஏன் வந்தது? கடவுளுக்கும் மதத்துக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அப்படித்தான் நாங்கள் எங்களை கொடுத்திருக்கிறோம். சம்பந்தம் இல்லாததுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சில காரியங்களை அவர் சொன்னபோது அவரே சொன்னார், பிரதர், உங்களோட கதைச்சிட்டு இருக்கணும் போல இருக்கு, நான் வேலை இடத்துல இருந்தபடினா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் ஒருவருக்கு நாங்கள் ஜீவனை கொடுக்க பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவர்களாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பைபிளில் சொல்லப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது நான் பலவந்தப்படுத்துகிறேன், என்னுடைய தாய்க்கு சகோதரனுக்கு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுங்க என்று நான் பலவந்தப்படுத்துகிறேன். ஆனால் அவர்களுக்கு விருப்பமில்லை. மீண்டும் நான் அப்படி கொடுக்கும்போது அவர்கள் பிடித்த பின்புதான் அவர்களுக்கு தெரிகிறது, ஓ, இந்த கிறிஸ்துகள், அதற்கு அவர்கள் பிறகுதான் எனக்கு சொல்லுவார்கள் நன்றி என்று சொல்லி. அதே போல தான் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் பார்க்கும்போது கட்டாயப்படுத்துவது போல இருக்கும், நோ, ஆனால் அதை பிடித்து கொள்ளும் போதுதான் அதனுடைய சந்தோஷம், அதனுடைய அந்த பலன் மிகுதி எங்களுக்கு தெரியும். அதனாலே அந்த ஜீவனை இழந்து விடாதிருங்க. இதோடு கூட நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, தேவரே, நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த நித்திய ஜீவன் எங்களுக்குள்ளே வரும்போது அப்பா, எங்களை மரணம் பலன் செய்வதில்லை. கிறிஸ்து அந்த ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்து எங்களுக்குள்ளே வரும்போது மரணம் பலன் செய்வதில்லை, பாவம் பலன் செய்வதில்லை, இருள் பலன் செய்வதில்லை. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய ஜீவன் எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் எங்களுக்குள்ளே பரிபூரணப்படவும், அந்த ஜீவன் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கவும், ஒளியாய் இருக்கவும் தேவரே, எங்களை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இதையெல்லாம் யார் கேட்கிறார்களோ, ஆண்டவரை யார் பார்க்கிறார்களோ, அவர்களோடு கூட நீங்க தகப்பனே வெளிப்படும்படியாய் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த வேளையிலும் சகலவற்றையும் மரித்து உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை சொல்லிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.